சென்னை சினிமாவில் பல விஷயங்கள் மாறிவிட்டாலும், அன்று முதல் இன்று வரை மாறாத இருப்பது ஒரே விஷயம் தான் அட்ஜஸ்ட்மென்ட். இந்த ஒற்றை வார்த்தைக்குள் ஓகே சொல்பவர்களை தங்களது படத்தின் கதாநாயகியாக நடிக்க வைக்க தயாராக இருக்கும் நடிகர்களும், இயக்குனர்களும் மற்றும் தயாரிப்பாளர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான கிழக்கு சீமையிலே படத்தில் நடித்து புகழ்பெற்ற நடிகை அஸ்வினி. அவர் தனக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார். தங்களது விருப்பத்திற்கு இசைந்து கொடுக்கும் நடிகைகள் தங்கள் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கிறேன், முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறேன் என கூறும் தயாரிப்பாளர்களும், இயக்குனர்களும் ஒரு புறம் இருந்தால், பீச் ஹவுஸிற்கு அந்த நடிகை வருவாங்க என்றால் வரச் சொல்லுங்க. ஒரு மீட்டிங் முடித்த பின்னர் படத்தில் கமிட் செய்து கொள்ளலாம் என கூறும் நடிகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிவந்த பின்னர் பல முன்னணி நடிகைகளின் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் முகத்திரை கிழிந்தது. அப்படி இருக்கும்போது பல நடிகைகள் இன்னும் உண்மையைச் சொல்லாமல் உள்ளார்கள். அதனால் பல முன்னணி பிரபலங்கள் யோக்கியர்கள் வேடத்தில் சுற்றிக் கொண்டு உள்ளார்கள். அப்படி சொல்லும் நடிகைகள் பலரும் பெரும்பாலும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து கூறும்போது, தங்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய யார் என கூறுவது இல்லை. இப்படியான நிலையில் கிழக்கு சீமையிலே படத்தில் நடித்த நடிகையான அஸ்வினி சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை குறித்து பேசினார். அதாவது, நான் எப்போதும் எனது அம்மாவுடன் தான் படப்பிடிப்பு தளத்திற்கு செல்வேன். சில காரணங்களால் அன்றைய தினம் என் அம்மாவால் படப்பிடிப்பு தளத்திற்கு வர முடியவில்லை. இதனால் போகலாமா வேண்டாமா என நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் மேக்கப் போடுவதற்கு பெண் கலைஞர் இருந்ததால் எனது அம்மா என்னை படப்பிடிப்புக்கு போக சொன்னார். எனக்கு அப்போது ரொம்பவும் சின்ன வயசு என்பதால் என்னால் எதையும் வேறு ஒரு கோணத்தில் யோசிக்கும் தன்மை இல்லாமல் இருந்தேன். படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றதும் இயக்குனர் என்னை மேலே கூப்பிடுகிறார் என கூறினார்கள். அதனால் மேலே சென்றேன். மேலே போனால் யாரும் இல்லை. ஒரு அறையில் இருந்து இயக்குனர் குரல் கேட்டது. அவர் என்னை உள்ளே கூப்பிட்டார். நானும் எதுவும் யோசிக்காமல் சென்று விட்டேன். உள்ளே சென்ற பின்னர் அவர் என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார். நான் இப்படி நடக்கும் என கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அங்கிருந்து கீழே வந்த நான் உடனே வீட்டுக்கு வந்து விட்டேன். நடந்ததை அம்மாவிடம் கூறினேன். அம்மா மனமுடைந்து அழுதார். இது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மாவிடம் இதை கூறி அவரை கட்டாயப்படுத்தி விட்டோமோ என்ற எண்ணம் என்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தியது. தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட யோசித்தேன் என கூறியுள்ளார். அவரது இந்த பேட்டி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சம்பவம் எந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடைபெற்றது, யார் இவ்வாறு செய்தார் என பெயரை குறிப்பிடவில்லை. மேலும் அஸ்வினியை யார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியது என்ற கேள்வியும் எழுப்பி வருகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.